தேமுதிக மாநாட்டுக்கு போயிட்டு வந்திருக்கீங்க. மாநாடு எப்படி போச்சு, எப்படி இருந்துச்சு, உங்களோட கருத்து என்ன? மாநாடு வந்துங்க உண்மையில நமக்கு தெரிஞ்ச மாதிரி மதுரை சேலம் காஞ்சிபுரம் இந்த மாதிரி மாநாட்டுக்காட்டில் 10 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம தலைவர் கேப்டனுக்கு அப்புறம் பார்த்த இந்த மாநாடு வந்து மிக சிறப்பான மாநாடு. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 300 ஏக்கரா இருக்கு. 300 ஏக்கரா இருக்கு. அந்த இடத்த பூரா கவர் பண்ணிட்டாங்க. அந்த இடம் பூரா கவர் பண்ணி உண்மையில நினைச்சு பார்க்கறதுக்கு மாநாடு. அதாவது என்ன சொல்றது, ஒரு 10 கோடி ரூபாய் கையில் கொடுத்தா கூட 10 கோடி கையில் கொடுத்தா கூட 2 மணி நேரத்தில் எண்ணி போடலாம். ஆனா அந்த கூட்டத்தை இருந்ததுன்னா அவ்வளவு சீக்கிரம் முடியாது. அந்த அளவுக்கு கூட்டம் கவர்னா அந்த ஏரியாக்குள்ள பூரா கவர். அந்த ஸ்டேஜுக்கு கிளீனா கவர். அதுக்கு பாத்தீங்கன்னா வண்டியே பாத்தீங்கன்னா 1 லட்சம் வண்டிகள் இருக்கு. ஜனம் எந்த அளவுக்கு வந்துருப்பாங்க. இந்த மீடியாலாம் சொல்றாங்கன்னு முதல் கேப்டன் இருந்தப்ப இருந்த எழுச்சி இப்போ இல்லங்கிறாங்க. இப்ப இந்த மாநாட்டுக்கு நீங்க போயிட்டு வந்திருக்கீங்க. அந்த மாநாட்டுல வந்து நம்ம கேப்டன் இருந்த மாதிரியே எழுச்சி இருந்துச்சுங்களா? இப்படி தொண்டர்கள் அதே மாதிரி இருக்காங்களாங்க, இல்ல இப்ப குறைஞ்சிருக்காங்களா? நீங்க சுருக்கமா சொல்ல போனா கேப்டனுக்கு ஈக்குவலா அந்நியர் நடத்துகிறாங்க. கேப்டனுக்கு ஈக்குவலா அந்நியர் நடத்துகிறாங்க. இதை வந்து சாதிக்குடி விஷயம். மதுரையில பார்த்தா 35 லட்சம் பேர், எனக்கு தெரிஞ்ச மாதிரி 35 லட்சம் பேர் மதுரையில. இங்க பாத்தீங்க சொல்றோம், இங்க வந்து சொல்ல முடியாது அந்த அளவுக்கு இருக்கிறாங்க. குறைஞ்சபட்சம் இங்க அந்த அளவுக்கு வந்து இருக்கலாம். ஏன்னா ஏரியா அந்த மாதிரி ஏரியா அந்த அளவுக்கு கூட்டம், மிகப்பெரிய கூட்டம். அதே மாதிரி சாப்பாடு நமக்கு தெரிஞ்ச மாதிரி இங்க வந்து மாடுகள் வைக்கவில்லை. கல்யாண மண்டபத்துல ஒரு 2-3 கல்யாண மண்டபத்துல சாப்பாடு செஞ்சு போட்டே இருக்கிறாங்க. ஜனத்துக்கு வாழையில பூரா அங்கே அது என்ன ஒரு பேர் வருது, வேப்பூர் 2 கல்யாண மண்டபம் சாப்பாடு செஞ்சு சாப்பாடு போட்டு மொத்த சாப்பாடு செஞ்சு மீறி வண்டி ஏற்றி கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. தலைமுறை அரசியல் தலைவர்கள்ல நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. இதுல இப்படி இருக்கும்போது அது அடுத்த தலைவருக்கான ஒரு தகுதி கேப்டனுடைய பையனுக்கு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? கண்டிப்பா, அது எந்த மாற்றம் கிடையாது. பிரதமர் பேசிருக்காங்க பாத்துக்கலாம், அந்த வாய்ப்பு இருக்குது. நீங்க ஏமாவது பார்த்தாலும் கூட பையனுடைய வாய்ப்பு பிரதமர் வாய்ப்பு இருக்கு. எத்தனை பேருக்கு கொடுக்குறாங்க பேச்சு? அது மாதிரி தெளிவான பேச்சு, யாரையும் குறை சொல்லாங்க, தெளிவான பேச்சு. என்ன சொல்றது, தெளிவான பேச்சு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கேப்டன் பத்தி பேச வேண்டியல, எதுக்கு குரு பூஜை வச்சீங்க, எதுக்கு அதை பண்ணீங்க, எதுக்கு இதை பண்ணி கேட்கறாங்கல்ல. அது யாரு? அது பேரு லைலா மணிகன். லைலா மணிகன் வெங்காயமே தெரியுது. நீ தெரியுமோ தெரியாத, ஆனா அவங்க வீட்டுல பேரம்பேத்திகள் இருப்பாங்க தெரியாது. இந்த காசு யூடியூப் சேனலை பத்தி பேசி அந்த காசு வாங்கி திஞ்சாட்டு, நம்ம தலைவரை பத்தி பேசி அந்த காசு வாங்கி திஞ்சாட்டு என்ன அது இல்ல கேட்கறாங்க. என்னது குழப்பம்? இது வந்து அழகான வார்த்தைகள். யூடியூப் சேனலுக்கு என்ன போயிட்டு அந்த பேட்டி பேர் குறிப்பிட்டு போக வேண்டியதானே. ஆனா தேவையில வந்து இன்னொரு குரு பூஜை ஏன் நடத்துறேன், எதுக்கு நடத்துறேன், இது ஒரு கேள்வியா? இந்த கேள்வி சரியில்லை, தவறான வார்த்தைகள் வந்து அந்த வார்த்தைகள் பேசக்கூடாது. அதை பேசுறதுக்கு ஜனம் ஏற்றுக்க மாட்டாங்க. மாநாட்டுல வந்து தேசிய முற்போக்கு திராவிட கழகம் கூட்டணி அறிவிக்கிறதா இருந்துச்சுங்க. எல்லாருமே அதைத்தான் எதிர்பார்த்தாங்க. அந்நியார் அறிவிப்பாங்கன்னு இருந்த நிலைமையில அறிவிக்காம போயிட்டாங்க. இத நீங்க எப்படி பாக்குறீங்க? அறிவிச்சிருக்கோம்னு நினைக்கிறீங்களா, இல்ல பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறீங்களா? இந்த கூட்டத்துல வந்து அந்நியர் வந்து கூட்டணி வந்து அறிவிக்காம இருக்கிறது நல்லது. அறிவிச்சிருந்தா ஜனம் கொஞ்சம் சிம்பிளா இருப்பாங்க, மக்களை கொஞ்சம் சிம்பிள் கொஞ்சம் தான் போயிருப்பாங்க. அறிவிக்காம நல்லது.
என்னை பொறுத்த வரைக்கும் அறிவிக்காம போனது நல்லது.